அங்கேயே I have raised voice. நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போய் வேலை செஞ்சதே இல்லை அங்க. ஆர்டிஸ்ட் சப்போர்ட்னால தான் இது நடக்குது. If you keep opposing, why will he come and ask you for adjustment? Proof இருக்குதான்னு கேக்குறாங்க. நம்ம இப்படி பேசதான் அவங்களுக்கு பயம் வரும். அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு. காலமா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. நீ என்னமா பெருசா பேசுற? அவங்க போட்ட ஃபுட் ஸ்டெப்ஸ் இப்போ இருக்கிறவங்க ஃபாலோ பண்றாங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ் டேலண்ட், சான்ஸ் போச்சுன்ட்டு எல்லாமே உள்ள வச்சுக்கணும். இல்ல அந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஹீரோயின்ஸ். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வீடியோல திருமதி மாலதி PS மேம் அவங்க தான் வந்து இணைந்திருக்காங்க. வாங்க அவங்க கூட வந்து பேசலாம். மேம் ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. எனக்கு முக்கியமா இருக்க ஒரு கேள்வி வந்து, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகுது, இல்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா யாருமே ஃபர்ஸ்ட் இத பேசுறதுக்கு வந்து நினைக்க மாட்டாங்க. ஓப்பனா அப்பா இதை பேசணும். ரெண்டு விஷயம், ஏன்னா வந்து இது டேபுவா ஒரு விஷயம் பாக்குறதா இருக்கட்டும், இன்னொன்னு இது பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், பேசி என்ன ஆக போகுதுங்கிறத தாண்டி நம்ம வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து இதனால பாதிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். உங்களுக்கு ஏன் வந்து இதை பேசணும் அப்படின்னு தோணுன ஒரு விஷயம் வந்து நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க டேபுவா தான் நினைக்கிறாங்க. அந்த கேரக்டர் போயிடும் அவங்களது. பிலிம்ல இப்படி பேச அவங்க கூப்பிட்டாங்க, நாம ஓப்பனா சொல்றேன்ல, அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்க, அது காமெடி ஒண்ணு இருந்தது கோவிஸ் எல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு என்னோட இது. இவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம அப்படி ஓப்பன் அப் ஆகி சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அது காதுல போகும். கேக்குறவங்களுக்கு ஒரு பயம் வரும். இந்த லேடி கிட்ட நம்ம பேசினா, I might be the voice of 100 women. I am proud of that. Just because my character, I know about my character. Nobody can assassinate my character because நான் வந்து அவ்வளவு தைரியமா பேசுறேன்னா I know how much I have gone through. நான் போயிட்டு யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்ட்டு இல்ல, ஏன்னா ப்ரூஃப் இருக்குதான்னு கேக்குறாங்க. இப்படி இவங்க கேக்குனா என்ன செய்வாங்க தெரியுமா? நெக்ஸ்ட் ப்ரூஃபோட வருவாங்க பீப்புள். ப்ரூஃபோட வந்தா இவங்க நம்புவாங்கன்ட்டு கண்டிப்பா ஆடியோ வீடியோ எல்லாமே இப்போ எல்லாம் சோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் இருக்கு. சோ கண்டிப்பா இப்படி அவங்க ப்ரூஃபோட வாங்கதான். அப்ப என்ன செய்ய, கோர்ட் ஒரு போலீஸ் ஆல்சோ கான்ட் டு எனிதிங் மச் அபவுட் திஸ். இதனால வந்து கெரியர் வந்து அஃபெக்ட் ஆகும் 100%. அதுக்குதான் எல்லாருமே ஜிப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க. அவர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நீ இப்படி நான் கூட சொல்றேனே, நான் 3 years இருந்தப்போ கூட சும்மாதான் இருந்தேன். அப்புறமா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆச்சுன்னா, நம்ம இப்படியே சும்மா I know that I'm not going to get chance because I'm not going for adjustment. அந்த டேக்லைனுக்கு நான் போறதே இல்லை. பிகாஸ் ஐ டென்ட் லைக் த வே இட் ஒர்க்ஸ். ஸோ நான் ரிஜெக்ட் பண்ணிட்டே இந்த ஆஃபர்ஸ். ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஆம் த லூசர் இன் எவ்ரி வே. அண்ட் ஹூ இஸ் டூயிங் தட் கைண்ட் ஆஃப் ஒர்க், பிசினஸ், அது ஒரு பிசினஸா வச்சுக்கின்னு வாழ்றாங்க இல்லைங்களா, டு ஆஸ்க் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட். அவங்க எல்லாம் பின்னாஸா இருக்கிறாங்க. வை வி ஹேவ் டு பி குவைட். நம்ம இப்படி பேசதான் அவங்களுக்கு பயம் வரும். அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு பொண்ணு குழந்தை இருக்கும். இந்த மாதிரி ஒரு லேடிக்கு இப்படி பேசினாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு. ஐ வாண்ட் டு அட்லீஸ்ட் பிரிங் அவேர்னஸ். எதனால இந்த கொஸ்டின் வச்சேன் அப்படின்னா, இப்போ நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க, உங்க கூட ஒர்க் பண்ண அந்த கோ ஆர்டிஸ்டா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களும் இந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ண அதே விஷயம் வந்து அவங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ நீங்க பேசும்போது அவங்க யாரும் கூட பேசுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு தயாரா இல்ல அப்படிங்கும்போது நீங்க உங்களுக்கு எப்படி இந்த இது வந்துச்சு அப்படிங்கறதுனாலதான் நான் கேட்டேன். மை ஏஜ், மை எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரு கார்பரேட் வேர்ல்ட்ல வேலை செஞ்சேன். அங்க கூட ஐ டென்ட் டேக் ஹியூமிலியேஷன். நான் மேனேஜரை பிளாஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். நியாயமா பேசினா நியாயமா, விபி கூட நான் பாக்காம அவங்களுக்கே கேள்வி கேட்டுடுவேன். ஆமா, அந்த மாதிரி ஒரு இஷ்யூ கூட இப்ப ரீசெண்டா அவங்க மேல வந்து கேட்கப்பட்டுச்சு. அங்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையா? ஆமா, ஆக்சுவலி மேடம் எனக்கு ஷக்கிலா மேடம் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல பேசுறதுக்கு. இல்லைன்னா ஐ வுட் ஹவ் ஸ்போக்கன் so much about corporate because எனக்கு தெரியும் how it works and so நான் அங்கேயே I have raised voice. நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போய் வேலை செஞ்சதே இல்லை. அங்க மேனேஜர், எனி மேனேஜர் இப்போ என்னை பத்தி கேட்டா அவங்க சொல்லுவாங்கன்னா ஐ வாஸ் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அங்க
I have my own reputation in the corporate world. இப்போ கூட என் பேர் சொன்னாங்கன்னா they will know what kind of a person I am. உங்க இன்டர்வியூஸ்லயே கூட ஒண்ணு பார்த்தேன், உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு மூவி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட்னால நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ட போய் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கறத நீங்க சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கலாம். ஏன் சொல்லல நான், பிகாஸ் அது அவங்க ஃப்ரெண்டு மேல வச்சு நம்பிக்கை அவ்வளவு இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்டு எனக்கு அப்படி பேசினது எனக்கே இது பத்தி நான் பேசுறதுக்கு யோசிக்கிறேன். ஆனா என்னோட மனசு ஹர்ட்டா இருக்கிறதுனால நான் பேசுறேன். என் ஃப்ரெண்டு கூட வந்து கேட்கல. she gave me that assurance, மாலு நான் உனக்கு அந்த பர்சன் ரெஃபர் ஏன் பண்றேன்னா இந்த மாதிரி உனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லாம கிளீனா நீ போய் தைரியமா போயிட்டு வரலாம். பிகாஸ் என் ஃப்ரெண்டு, ஐ நோ ஹவ் இஸ் மை ஃப்ரெண்ட். அந்த இதுல ஐ ஜஸ்ட் வென்ட் டு பிளைண்ட்லி ஐ வென்ட். அப்புறமா தான் ஐ ஹேட் டு ஃபேஸ் so many situations. அது ஃபேஸ் பண்ணி வர்றதுக்குள்ள afterwards she didn't come and ask me how was the shooting, எப்படி இருந்தது உன் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது கஷ்டம் இருந்ததா, எதுவுமே கேட்கல. அப்புறமா நான் நினைச்சேன் நடந்த விஷயம் why I have to tell her, because she gave me an opportunity. அவங்க கிட்ட போயிட்டு உங்க ஃப்ரெண்ட் இப்படி பண்ணாங்கன்னு சொன்னா அது நல்லா இருக்காது. நான் அது ஐ தாட் ஓகே இந்த பிலிம் ஃபீல்ட் அப்படி இருக்கு, நாம ஜஸ்ட் விட்டுடலாம், லெட்ஸ் டிராப் பண்ணிட்டு தான் நான் இருந்தேன். இல்ல மேம், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க போய் சொல்லல, மேபி நீங்க சொல்லி இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருந்து ஓகே இதுக்கப்புறம் அவங்க யாரையுமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன்ட் வந்து ரெஃபர் பண்ணாம இருந்திருப்பாங்களே அப்படிங்கறதுனால சொல்றேன். அவங்களுக்கு தெரியும், ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்கு தெரியும், பட் ஷீ இஸ் நாட் டாக்கிங். ஷீ இஸ் ஆல்சோ பிரிட்டெண்டிங். நானும் பிரிட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பிகாஸ் நீங்க சொல்லலாம், ஆனா தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வை ஷீ வில் நாட் நோ, எல்லாமே தெரியும் என் ஃப்ரெண்டுக்கு. பிகாஸ் ஷீ இஸ் a lawyer, she knows everything. ஓகே மேம், இப்போ இப்படி இருக்கும்போது ஒரு சில பேர்லாம் வந்து இல்ல நாங்க வந்து ஸ்ட்ரிக்டா நாங்க இதுக்காக வரல, நாங்க எங்க பேஷனுக்காக வந்திருக்கோம், நாங்க இதை பண்றோம் அப்படின்னு இருக்கும்போது இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் அதை பத்தி வெளியே வந்து பேசும்போது இன்னொரு செட் ஆஃப் உமன்ஸ் அந்த சைடும் வந்து இருக்கதான் செய்யறாங்க. எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால என்ன இருக்கு, நமக்கு வந்து இந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா இதை வந்து பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த நார்மலைஸ் பண்ற மாதிரி ஒரு சில உமன்ஸ் எல்லாம் இருக்காங்க. 100%. Actually, I should talk even about artists also going forward. ஏன்னா because of artist support தான் இது நடக்குது. If you keep opposing, why will he come and ask you for adjustment? நீ விட்டு தள்ளு, வாய்ப்பு உனக்கு கடவுளோட அருள் வந்தா நம்ம கண்டிப்பா எந்த ப்ராஜெக்ட் ஆகுது வரும் எங்களுக்கு. அது நீ நம்பிக்கை வச்சுக்காம you're just going and adjusting. நீ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது காலகாலமா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, நீ என்னமா பெருசா பேசுற, நீ என்ன அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இல்ல நீ அவ்வளவு இதா வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி நான் பண்றது இல்ல அப்படி இப்படி சொல்றேன். என்னன்னா எந்தெந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்திருக்கிறாங்க உனக்கு தெரியாதான்ட்டு எனக்கு லிஸ்டே போட்டு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு என்ன ட்ரீம் மணி அது இதுன்ட்டு அவங்க மைண்ட் இது பண்ணிக்கின்னு வந்து இருக்கிறாங்க. சில பேர் தைரியம் இல்லாம எங்க கேரக்டர் அசாசினேட் ஆயிடுதுன்ட்டு அப்படியே ஒரு சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. சோ ஏன்னா அது இந்த மாதிரி உங்க நெகட்டிவ் பீப்புளுக்கு இது கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய வேர்டு வந்து இப்போ எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்றீங்க இத்தனை நாள் வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து இதை நார்மலைஸ் பண்ணிதான் இப்போ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு மெயினான விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இது மூவியா இருக்கட்டும் இல்ல இந்த இண்டஸ்ட்ரி வந்து பேஷனேட்டா எடுத்து பண்றவங்க வந்து இதை பண்றது கிடையாது. வெளியே இருந்து திடீர்னு அவங்க நிறைய மணி இருக்கு அப்படிங்கறதுனால ப்ரொடியூஸ் பண்றேன் நானு, இல்ல வந்து நான் டைரக்ட் பண்றேன் அப்படின்னு வர்றவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அதிகமா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அது உண்மையா? உண்மையிலே எல்லா டைப் இருக்கு. There are characters, the varieties of things are happening because சில பேருக்கு they want to live a rich life. அதுக்கு they get drawn by that உலகம் luxury life, car அது இதுன்ட்டு they want செலிபிரிட்டியோட அந்த ஷோ வேணும், எனக்கு 10 பேர் என்ன பாக்கணும்ட்டு அந்த ஃபீலிங்ல இதெல்லாம் பரவாயில்ல சப்ரஸ் பண்ணிக்கின்னு நம்ம பண்ணிடலாம். நாளைக்கு வாய்ப்பு வருது. ஒன்ஸ் உனக்கு வாய்ப்பு நிறைய வந்துட்டா என்ன ஆகுது, யூ பிகம் லைம் லைட்ல நீ வந்துடுற.
சோ அப்புறம் எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் இது ஃபேஸ், எனக்கு இத நான் தாண்டி வந்துட்டா அப்புறமா எனக்கு நிறைய வாய்ப்பு வந்துட்டா இதெல்லாம் அப்புறமா அந்த ஃபீலிங் இருக்கு இல்லைங்களா. we don't know how much they have gone through all these years, we don't know about their story. பட் நாம என்ன நினைக்கிறோம், பிளைண்டா ஓ நான் கூட அப்படி போயிடலாம், நாளைக்கு எனக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் வந்துடும், ஃபேமஸ் ஆயிடுவேன், அப்படி அட்ராக்டிவ் இருக்கிறாங்க. சில பேரு அந்த மாதிரி நான் போக கூடாது, மாரல் வேல்யூஸ், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஃப்ரெண்ட்ஸ், அந்த எத்திக்ஸ் எல்லாமே எந்த பீப்புள் கூட இருக்கிறாங்க, அதெல்லாம் போக கூடாது, தப்பு, அப்படி செய்யக்கூடாது, அப்படி வாழக்கூடாதுன்ட்டு நினைக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. சோ ஐ பிலீவ் இன் ஆல் தட் மாரல் வேல்யூஸ். சோ அதனால நானு அந்த மாதிரி எனக்கு பிடிக்கல. இப்போ புதுசா வர யங் டைரக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல யங் ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி இருக்கட்டும், அவங்கதான் வந்து இந்த விஷயம் வந்து அதிகமா பண்றாங்க, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுற அந்த விஷயத்த வந்து அதிகமா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படும். அது உண்மையா? அவங்கதான் வந்து பண்றாங்க? இல்ல, தட் இஸ் நாட் வெரி ட்ரூ. இந்த இளைய தலைமுறை இயக்குநர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் வெறும் ஒர்க் ஓரியன்டா இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா they want to get some credit out of their work. ஒரு ஃபிலிம் பண்ணா கூட they want to get something 100% கொடுக்கணும்ட்டு பண்றாங்க. ஃபுல்லி டெக்னிக்கலி they are sound. அப்புறமா அவங்களுக்கு என்னன்னா அவங்க வேலை 100% இருக்கணும், அந்த தாட்ஸ்ல தான் ஒர்க் செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கிடைச்ச உடனே அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு நம்ம அந்த டேலண்ட் எடுக்க முடியும்ட்டு தான் பாக்குறாங்க, விட இந்த மாதிரி ராங் வேல பாக்குறது ஐ டோன்ட் திங்க் தே டோன்ட் ஹாவ் டைம். அவங்களுக்கு டைமே இல்ல இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கு போறதுக்கு. டைம் இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் ரூம் போட்டு யோசிப்பாங்க. சோ வந்து யங்ஸ்டர்ஸ் இது எதுவுமே I don't want to blame youngsters. I feel youngsters ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க, knowledgeable இருக்கிறாங்க, they are well versed with education and அவங்களுக்கு ஒரு வெறித்தனம், I want to earn money, I want to build my career ன்ட்டு தான் வராங்க. இப்போ நான் எதனால இந்த கொஸ்டின் வச்சேன்னா, இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்க இந்த இஷ்யூல கூட, இந்த ஹேமா கமிட்டி இஷ்யூலையும் கூட இருக்கவங்க யார் மேல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமா ஃபைல் ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓல்டு ஜெனரேஷன் ஆக்டர்ஸ் இல்ல வந்து ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் அந்த மாதிரிதான் இருக்குங்கிறதுனால. ஆனா வைக்கிறது எல்லாமே என்னன்னா, அந்த பழி முழுக்க வந்து இப்போ வரவங்க தான் இது பண்றாங்க, இந்த ப்ரொஃபஷனலா இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க வந்து இது வந்து பண்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழி வந்து வருது. அதனாலதான் நான் இந்த கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன். கம்ப்ளீட்லி ஐ கான்ட் ராங் ஓல்ட் ஜெனரேஷன் பத்தி சொல்ல முடியாது. ஈவன் ஃபுல் நியூ ஜெனரேஷன் இருக்கிற ப்ரொடியூசர் டைரக்டர் தான் கரெக்ட்னு கூட சொல்ல முடியல. பிகாஸ் ரெண்டுமே இருக்குங்க, மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆயிடுச்சு. அவங்க போட்ட ஃபுட் ஸ்டெப்ஸ் இப்போ இருக்கிறவங்க ஃபாலோ பண்றாங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ் டேலண்ட், இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இஃப் யூ ஹேவ் டேலண்ட், அவங்க ஃபுல் டெடிகேஷனோட இருக்கிறாங்க. அப்போ டெக்னாலஜி இல்ல, மீடியா இல்ல, அப்புறமா அந்த கல்ச்சர் இல்ல, வந்து இப்படி ஓப்பனா பேசுறதுக்கு இந்த மாதிரி பப்ளிசிட்டி ஒரு மைண்ட் செட் இல்ல. ஏதாவது பேசினா கிசு வந்துட்டாலே எங்க பேர் போச்சு, சான்ஸ் போச்சுன்ட்டு எல்லாமே உள்ள வச்சுக்கணும். இல்ல அந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஹீரோயின்ஸ். இல்லையே அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையா, அப்படிதான் சொல்லி மறைச்சிடுவாங்க அப்போ. ஆனா இப்போ எல்லாமே ஓப்பனா இருக்கு. வை மீன்ஸ் பிகாஸ் எல்லாமே ஓப்பனா இந்த மொபைல பாக்குறதுனால there is nothing wrong in talking அன்ட்டு கூட எல்லாரும் போல்டா வராங்க. இப்போ உங்களுக்கு வந்து இதை பேசணும், இது வந்து தெரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தோணுச்சு இல்லையா? நீங்க ஏன் வந்து எங்கேயுமே வந்து இதுவரையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு. எக்ஸாக்ட்லி, அது போலீஸ் கம்ப்ளைண்ட், கோர்ட்டு இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்ல. சோ அவ்வளோ லெவலுக்கு ஐ ஹாவ் நோ டைம் டு வேஸ்ட் ஆன் தட். இது பேசினதே பெரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ நோ வாட், நான் யாருன்ட்டு எனக்கு தெரியும். ஐ டோன்ட் டு கோ அண்ட் ப்ரூவ், யாருக்கு போய் ப்ரூவ் பண்ணணும்ட்டு இல்ல. பிகாஸ் என்னோட சோலுக்கு ஐ கிவன் தட் சாட்டிஸ்பாக்சன். So இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேர்டு இஸ் பிகம் சச் அ வைரல் வேர்டு. அண்ட் எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு பயமே இல்லாம போயிடும் நம்ம சும்மா இருந்தா. எனிவே எனக்கு சான்ஸ் கொடுக்கறது இல்ல. ஈவன் இஃப் ஐ டூ ஒர்க், எனக்கு வேலை கிடைச்சா கூட சேலரி இல்ல அங்க.
காம்ப்ரமைஸ், அந்த சேலரியில காம்ப்ரமைஸ் ஐ மீன் டு சே. சோ அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டா எனக்கு அது ஆத்ம இது இல்ல, சாட்டிஸ்பாக்சன் இல்ல, சம்திங் கில்ட் இருக்கு எனக்கு. அது ஐ டென்ட் கோ த்ரூ, சோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ. அதனால நான் என்ன செஞ்சேன், சும்மா நம்ம இருந்தா இது சரியா போகாது, வில் டாக் லெட்ஸ் டாக். பிகாஸ் யாருமே இத பத்தி பேசல, எல்லா உள்ள நடக்கிறது யாருமே பேசுறது இல்ல. வெளியில இருக்கிற உலக பார்த்துட்டு பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி என்ன நினைக்கிறாங்க, ஓ நம்ம இப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலான்ட்டு ஆசையோட வராங்க. அவங்க கூட உள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, நியூ பீப்புள் இவங்கள மேனிப்புலேட் பண்ணிடலாம், நம்ம சொன்னதுக்கு எல்லாம் ஓகே சொல்றாங்கன்ட்டு அவங்க சான்ஸ் எடுத்துக்கிறாங்க நம்மள. நம்ம குட்னஸ் அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்ல, காசு கொடுக்கறது இல்ல. அட் லாஸ்ட் என்ன சொல்றாங்க, பிளேம் பண்ணிடுறாங்க. இவங்க அப்படியேதான் நல்லா ஹாப்பியா வாழ்றாங்க. வை வி ஹேவ் டு கிவ் சான்ஸ் டு தெம்?